ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேப் அண்ட் ஏன் ஆப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியுமாங்கிறது, இதில் மணி ஏர்ன் பண்ண என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் இந்த டேப் அண்ட் ஏன் ஆப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். அதே சமயம் இது வேறு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதில் வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த டேப் அண்ட் ஏன் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த டேப் அண்ட் ஏன் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண ஓப்பன் பண்ணிக்கணும். இது வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. சைன் அப் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்குது ஏதாவது ஒரு இமெயில் கொடுத்து நம்ம வந்து இப்போ சைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கண்டினியூ வித் கூகுளுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நம்ம கிட்ட இருக்க ஜிமெயில் எல்லாம் வந்து ஆகும். ஸோ அதில் நான் வந்து ஏதாவது ஒரு ஜிமெயில் வந்து இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து சைன் அப் ஆயிடும். சைன் அப் பண்ணது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்போ நமக்கு ஓப்பன் ஆகும் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்லேயே நம்ம வந்து ஏர்ன் பண்ண அந்த காயின்ஸு அந்த அமௌண்ட்லாம் வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த நம்ம ஏர்ன் பண்ண அந்த பேலன்ஸ்லாம் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து கொடுத்துறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலமாக ஒரு சில காயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு 1.75 ருபீஸ் இந்த மாதிரி வந்து இவங்க கொடுத்துருவாங்க. இது வந்து என்னன்னா இவங்க வந்து சைன் அப் பண்ண வந்து இவங்களே ஒரு சில காயின்ஸும் ஒரு சில அமௌண்ட் வந்து கொடுக்குறதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஹோம் பேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ்லேயே வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான, அதாவது வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் வந்து நம்மளால எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து சொல்கிறாங்கன்னா, இதில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காயின்ஸ்ல ஏர்ன் பண்ணிக்கணும். அந்த காயின்ஸ்ல மொத்தமாக சேர்த்து வச்சு தான் மணியை கன்வெர்ட் பண்ணி விட்ரா பண்ணிக்கணுங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது நம்ம கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அந்த காயின்ஸ்க்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நம்மளால விட்ரா பண்ணிக்க முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த விட்ராவல் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ சரி, ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து அந்த காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்பாட் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டார்ட் பிளேன்னு சொல்லிட்டு கேம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க காயின்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் சூப்பர் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேப் அண்ட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாஸ்க் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஜாக்பாட் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். இதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஜாக்பாட் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று ஃபர்ஸ்ட்டில் இருக்கு பார்த்தீங்களா, ஃபிளாப்பி எமோஜி. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே, இதில் வந்து இந்த ஆஃபர்ஸ்னால என்னன்னா இந்த ஆப்பில் வந்து ஆஃபர்ஸ் டாஸ்க் இது வந்து எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். என்னன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு சில கேம்ஸ் ஆப்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து இவங்க சொல்ற ரூல்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இவங்க சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இவங்க கொடுக்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஆப் கேமோ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணி அந்த டாஸ்க்கோ ஆஃபரை வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னா இவங்க சொல்ற மாதிரி காயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும்னு இவங்க வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து எல்லா ஆஃபர்ஸ் டாஸ்க் இது எல்லாமே ஒர்க் ஆகுது. இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபிளப் எமர்ஜின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்க வந்து படிச்சு ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து படித்து பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து படித்து பார்த்துக்கணும். இதெல்லாம் படித்து பார்த்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க கிளியர் பண்ணுறாங்க. அப்படி உங்களுக்கு வந்து செட் ஆனால் மட்டும் கீழே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பிளேயிங் சொல்லிட்டு ஆப்ஷன் இதை நம்ம வந்து கிளிக் பண்ணி இந்த கேம் வந்து டெவலப் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இவங்க சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இந்த கேம் வந்து விளையாண்டு முடிச்சு இவங்க சொல்லிட்டு ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி அப் டு 90 காயின்ஸ் சொல்லிட்டு ரைட் சைடு இந்த மாதிரி வந்து மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ரிவார்டு வந்து கிடைக்கிறதான்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க எல்லா ஆஃபர்ஸ்லையும் வந்து இதே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ ஆஃபர்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இதையுமே நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதே கிளிக் பண்ணாலுமே இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அன்லிமிடெட் ஆஃபர்ஸ் வந்து இதை டாப்ல உள்ள ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டோம். அடுத்து ரிவ்யூ அண்ட் ஏர்னுங்கிறது என்னன்னா இவங்க கொடுக்குற இந்த மாதிரி ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு காயின்ஸ் கிடைக்கணும் வந்து கிளிக் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஆப்புக்குமே அதுக்கேற்ற மாதிரி வந்து அமௌண்ட் இவங்களே போட்டிருக்காங்க பாருங்களேன். 80 காயின்ஸ் 65 காயின்ஸ் இந்த மாதிரி வந்து இவங்களே ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு கேம்ஸுக்கு ஈக்குவலான ஏற்ற மாதிரி காயின்ஸ் வந்து இவங்க தரதை இவங்க வந்து கிளிக் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அடுத்து ஃபாலோ ஏன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்லேயே வந்து நிறைய ஆப்ஸ் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து எல்லா ஆஃபர் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து ஸ்டார்ட் பிளேயிங் சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ கிளிக் பண்ணி பார்ப்போம். இது என்னன்னா இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கேம்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரி இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்ரியாண்ட் கண்டு வந்து கேட்பாங்க. இது கொடுக்குறதும் கொடுக்காது உங்களோட இருக்கும் தான். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய கேம்ஸ் ஆப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸ்டார்ட் பிளேயிங் கொடுத்துரும். இதில் வந்து நிறைய கேம்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்கல்ல, இதில் வந்து ஆப்ஸுமே இருக்குது. ஸோ மொத்தத்தில் இதில் இது எல்லாமே வந்து கலந்து தான் கொடுப்பாங்க. இதில் வந்து என்னென்னா ஒவ்வொன்றிலையும் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தவங்க ரிங் பைக்கு இந்த மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருங்க பார்த்தீங்களா பர்சனல். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் per task 50 காயின்ஸு, டோட்டலாக வந்து ஒரு 1264 காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதுவுமே வந்து என்னென்னா இவங்க கொடுக்க இந்த ஆப்பை கேமும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும் இந்த அமௌண்ட் கிடைக்கிறத அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இது நீங்கள் டீட்டெயிலாக பார்க்குறது இந்த பக்கத்துலேயே மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக வந்து படிச்சு பார்த்துங்க. படிச்சு பார்த்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்டு கண்டிஷன்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ கிளிக் பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணதுமே அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக படிச்சு பாருங்க. இதை படிச்சு பார்த்தோம்னா இது ரிவார்டு மேபி டிலே 48 மணி நேரம். ஸோ நான் ரிவார்டு கிடைக்க உங்களுக்கு வந்து 48 மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகலாங்கிற மாதிரி வந்து கண்டிஷன் போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து நியூ யூசர்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து விளையாடணும். அப்படி விளையாண்டு நீங்கள் சொல்லிட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ப்ளே 1 minute 20 காயின்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ப்ளே 1 minute 20 காயின்ஸ் இந்த மாதிரி வந்து அடுத்து ப்ளே 2 minute 20 காயின்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஏற்ற மாதிரி வந்து காயின்ஸ் தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக இந்த மாதிரி தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ப்ளே 458 மினிட்ஸ், ஸோ 50 காயின்ஸ் இந்த மாதிரி வந்து தரதான் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 1264 காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இதுலேயும் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாம் கரெக்டாக படிச்சு பார்த்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ண அந்த டயத்தை பொறுத்து நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கணும் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டார்ட் பிளேயிங்கில் உள்ள எல்லா கேம்ஸுமே வந்து இப்படி தான். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆப் அதே மாதிரி வந்து கேம்ஸ்க்கும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஒவ்வொரு லெவலையும் ரீச் பண்ணி உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக அந்த லெவலில் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கிறத இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து சூப்பர் ஆஃபர். ஸோ சூப்பர் ஆஃபர் இதை வந்து கிளிக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஆஃபரில் ஒன்றுமே இல்லை, ஆடு பார்க்குறது மூலமாக நம்ம வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 94 காயின்ஸ் வந்து கிடைக்குன்னு இவங்க வந்து கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த சூப்பர் ஆஃபர் வந்து ஒர்க் ஆகுது. இதில் வந்து இது மட்டும்தான் இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஆஃபர் கிடைக்கும். அடுத்து டேப் அண்ட் என்னங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். இது என்னன்னா இது வந்து கேம் மாதிரி நீங்கள் வந்து டேப் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கணுங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட பேருமே. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளே நவுங்கிறத கொடுத்தது இந்த மாதிரி வந்து மொத்தமாக 4 பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, மிஸ்ட்ரி பாக்ஸு. அதில் 3 தவிர ஏதோ ஒன்றில் வந்து நமக்கு வந்து ஏதாவது ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஏதாவது வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒன்று டேப் பண்ண பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அடுத்து மொத்தமாக இந்த மாதிரி வந்து 3-4 சான்ஸ் உண்டு போல். ஸோ இதில் வந்து ஒன்றுமே இல்லை. ஓகே, நமக்கு வந்து ஃபெயில்டு. ஸோ ஒன்றே ஒன்று தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து டேப் அண்ட் ஏர்ன் இந்த மாதிரி நம்ம வந்து டேப் பண்ணுவோம். அந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் ஏதாவது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் நமக்கு வந்து என்ன கிடைக்குதோ அது வந்து நம்மளோட ரிவார்டாக வந்து கிடைக்கணுங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த டேப் அண்ட் ஏர்ன் வந்து ஒர்க் ஆகுது. அதை நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு அந்த ஆட் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி விடணும். அந்த ஆட் பார்த்ததும் அந்த பாக்ஸில் கிடைச்ச ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து டாப் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா, இந்த அதாவது வந்து டாப் டாஸ்க்குங்கிறது என்னன்னா இது வந்து ஒவ்வொன்றும் வந்து பப்ஸ்கேலு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வந்து பிராண்டு, இதுக்குள்ளே நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து அந்த பப்ஸ்கேலுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓகே இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு கேட்பாங்க. அது அளவு கொடுக்கறதும் கொடுக்காதவங்க இருப்பேன். அது கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நிறைய பப்ஸ்கேலுக்குள்ளே எவ்வளோ கண்டிஷன் எவ்வளோ டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து அதே கான்செப்ட் தான். இவங்க கொடுக்க இந்த ஆப்பு கேமெல்லாம் வந்து டெவலப் பண்ணி இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களை அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்க சொல்கிற அந்த காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்லையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, ஸோ ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டில் பிக்கெஸ்ட் மெகா ரேம்ப் வித் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா 753 காயின்ஸ் போட்டு இது வந்து இப்போ கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபார் கம்ப்ளீஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்துமே இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி சொல்கிறாங்க, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி ப்ளே பண்ண சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீச் பண்ணுற ஒவ்வொரு லெவலுக்கும் லெவல் 2க்கு 4 காயின்ஸ், லெவல் 4க்கு 10 காயின்ஸ், இந்த மாதிரி மொத்தமும் லெவல் 16 லெவல் ரீச் பண்ணது உங்களுக்கு வந்து 210 காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி நிறைய ஸ்டெப்ஸு இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்துட்டு இந்த கெட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இதே நீங்கள் கிளிக் பண்ண பார்த்து அப்படின்னா இந்த ஆப் வந்து இந்த கேம் வந்து டெவலப் பண்ணுற அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இவங்க சொன்ன மாதிரி டெவலப் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணதும் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்க எல்லா டாஸ்க்குக்கும் இதே கான்செப்ட் தான். ஸோ கீழே தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆயிரக்கணக்கான காயின்ஸ் கொடுத்து தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த லெவல்லாம் ரீச் பண்ணணும். அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்படி தான் வந்து இந்த டாஸ்க்குங்கிறது வந்து இருக்காது. சரி, ஓகே. இப்போ நான் வந்து வெளில வந்துக்கிறேன். அடுத்தது சர்வீஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து இதே கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ சர்வீஸில் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து சர்வீஸ்னா என்னென்னா நிறைய சர்வீஸ் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதாவது ஜென்ரலான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அவங்க சொல்கிற டயத்துக்குள்ளே அந்த சர்வீஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணி அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து சொல்லிட்டு கேன்சர் வந்து தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிபிஎக்ஸ் ரிசர்ச்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்களா? இது வந்து இப்போ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நிறைய வந்து சர்வீஸும் அதுக்கான டைம் அதுக்கான காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு 2640 காயின்ஸ் சொல்லிட்டு கீழே 12 மினிட்ஸ் போட்டு ஒரு சர்வே இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜென்ரலான நிறைய கொஸ்டின் வைப்பாங்க. எல்லாமே ஜென்ரலான கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து அந்த ஜென்ரலான கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரிவார்டு வந்து கிடைக்காது, இல்லை வந்து அடுத்த சர்வீஸ் வந்து கிடைக்காதுங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. எனிவேஸ் இந்த மாதிரி அவங்க கொடுக்குற அந்த ஜென்ரலான கொஸ்டினுக்கு இவங்க சொல்கிற டயத்துக்குள்ள நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சர்வே வந்து அந்த சர்வே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கிறதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி சர்வீஸ் வந்து இப்படி தான் ஜென்ரலான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொல்கிற டயத்துக்குள்ளே அந்த சர்வே வந்து முடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி 2640 காயின்ஸு, அப்புறம் 90 காயின்ஸு, அப்புறம் 4860 காயின்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து காயின்ஸ்லாம் வந்து கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. தரதாக இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான காயின்ஸ் கூட தரதாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த சர்வே வந்து சீக்கிரமாக முடிக்கணும். அடுத்து இது வந்து ஹோம் பேஜ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியுங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க கொடுக்க அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இது அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த லிங்க் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அவங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி மட்டும்தான் அதாவது அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 0-100 ரெஃபரலுக்கு ஒரு மாதிரி போனஸ் 10% போனஸ் தரதான் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் 100-250 ரெஃபரலுக்கு ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இந்த இவ்வளோ ரெஃபர் பண்ணி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போனஸ் தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்வைட்லாம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லீடர் போர்டு இருக்குது. இல்லை வந்து அதிகபட்சமாக இப்போ இன்றைக்கி வந்து யார் அவர் எவ்வளோ காயின்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்கிற அந்த டீட்டெயிலாக வந்து காட்டுவாங்க. இது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம எப்படி ரீடீம் பண்ணலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீடீம் சொல்லிட்டு ஒரு பேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்களா? இது வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த ரீடீம் சொல்லிட்டு ஒரு இது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்மகிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குங்கிறது வந்து பேலன்ஸ் காட்டுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய காயின்ஸ் ஏர்ன் பண்ணி ரீச் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரீடிங் இந்த ஆப்ஷன் வந்து போங்க. இதில் போய்ட்டு கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் மெத்தட் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தட் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து நீங்கள் வந்து கூகுள் ப்ளே மூலமாகவோ இல்லை ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் மூலமாக வந்து உங்களால் ரீடீம் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாமல் காயின்ஸ் மூலமாக தான், அதாவது வந்து அமௌண்ட்டாக தான் நீங்கள் வந்து ரீடீம் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஐஎம்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி, அதாவது நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேபால் மூலமாக நம்மளால் வந்து ரீடீம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி இதை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் வந்து பேபால் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததும் உங்களோட நேமும் உங்களோட இமெயில் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரெசைட் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் போயிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் அதாவது உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ காயின்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து காயின்ஸ்லாம் ரீச் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். உங்கள்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களை கிளைம் பண்ணுறாங்க. இப்போ என்னால் வந்து ரீடீம் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட வந்து 560 காயின்ஸ் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 32,000 காயின்ஸ் வேணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 64,000 பாயிண்ட்ஸ் வேணுங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 96,000 காயின்ஸ் வேணும், அப்புறம் 1,28,000 காயின்ஸ் வேணுங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அவ்வளோ காயின்ஸ் நம்மகிட்ட இல்லை. அவ்வளோ காயின்ஸ் இருந்தால் மட்டும் நம்மளால் வந்து ரெடி பண்ணி காட்ட முடியும். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மளால் வந்து முடியாது. இப்போ நம்மளால் வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணி காட்டலாம். பட் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெறும் ரிவ்யூ வீடியோ, எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டுங்கிறதால மட்டும்தான் ஜஸ்ட்டு ஓவரால் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது மூலமாக இந்த ரிவ்யூ வீடியோ மூலமாக
உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது மூலமா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தோணுதோ, இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இப்போ நான் வந்து இதெல்லாம் ஏர்ன் பண்ணி காட்டணும் அப்படின்னா ரொம்ப இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அது சரி, ஓகே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பை பற்றி நான் என்ன சொல்ல பார்த்தேன் அப்படின்னா, இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் இதில் வந்து நிறைய காயின்ஸ் தேவைப்படுது. நம்மளால வந்து சீக்கிரமே ஈஸியாக வந்து நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளால ரொம்ப கம்மியான காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து நிறைய காயின்ஸ் ஏர்ன் பண்ண மட்டும் உங்களால் வந்து அமௌண்ட்டே வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை ரீடீம் பண்ணுவோம், டைம் பாஸ்க்கு விளையாடணும் அப்படிங்கிறவங்களுக்கு வேணும்னா இந்த ஆப் வந்து செட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நான் வந்து மணி பண்ணியே ஆகணும், நிறைய மணி ஏர்ன் பண்ண நினச்சிட்டு வரவங்களுக்கு இந்த ஆப் வந்து செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். மற்றபடி யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது உங்களோட விருப்பம் தான். இதில் அதே சமயம் இது வந்து வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும் தான். இதில் வர எந்த ஒரு இன்கம் கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி இந்த ரிவ்யூ வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஒரு ஓவராலாக ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ அது மூலமாக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணாமல் வேணாமாங்கிறது உங்களோட விருப்பம் தான். அதை முடிவு பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புறேன். இதில் உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்து இருந்துப்போம். அதே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.